அரைஸ் டிஎம்டி வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் விவாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம தலைப்பாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் பாஜக அரசினுடைய ஓராண்டு கால ஆட்சி. இதை உரசி பார்ப்பது தான் இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்தில் நிறைவடையக்கூடிய அந்த காலகட்டத்தில் பாஜக அரசினுடைய சாதனைகளும் சறுக்கல்களும் அப்படின்ற ஒரு பார்வை, ஒரு பருந்து பார்வை தான் இந்த ஓராண்டு காலத்தை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக சமீபத்தில் மத்திய அரசினுடைய இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அது எந்த அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறது, ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்திருக்கா, இந்த கூட்டத்தொடரும் ஏன்னா ஒரு ஆட்சியை உரசி பார்ப்பதற்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்றதும் ஒரு முக்கியமான பிரதானமாக அம்சமாக இருக்கிறதுனால நம்ம இந்த இரண்டு விஷயங்கள் பற்றி தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். பாஜக அரசினுடைய ஆட்சி, சாதனைகள், சறுக்கல்கள், இது பற்றி தான் பேச போகிறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். ஊடகவியலாளர் ஜி.சி. சேகர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். ஆளூர் ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, வணக்கம். ராகவன் அவர்கள் பாஜக, வணக்கம் ராகவன். ஹிதாயத்துல்லா காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்கிறாங்க, வணக்கம் ஹிதாயத்துல்லா. இந்த விவாதத்தை நான் அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு மசோதாவிற்குள்ளும் ரொம்ப டீட்டெயில்டாக போயிட வேண்டாம். ஓராண்டு கால ஆட்சி, அதை நம்ம உரசி பார்க்கிறோம். அந்த அளவுகளில் நீங்கள் சுருக்கமாக உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யலாம். திரு ராகவன், நான் உங்கள்கிட்ட கேட்பது, வெங்கையா நாயுடு அவர்கள் சொல்லியிருப்பது ஒரு 10 ஆண்டு காலத்தில் நிகழ்ந்திராத ஒரு சாதனை அப்படின்னா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்கிறார். என்ன காரணத்தினால இதை சொல்கிறீங்க? இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் எந்த அளவிற்கு முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் 5 ஆண்டு காலம் பாராளுமன்ற நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா இது ஹையஸ்ட் சிட்டிங், 35 சிட்டிங் நடந்திருக்கு. அதில் 24 மசோதாக்கள் சட்டமாக மாறி இருக்கிறது. லோக்சபா பொறுத்த வரைக்கும் 117%, 117% செயல்பட்டிருக்கிறது. ராஜ்யசபா 101% செயல்பட்டிருக்கிறது. அந்த அளவில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் மாத்திரமில்லை, கடந்த கூட்டத்தொடரும் கூட மிக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கூட்டத்தொடர். இன்ஃபேக்ட் லஞ்ச் பிரேக்லாம் கூட தியாகம் செய்துவிட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்ற நடவடிக்கைகளை கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதில் நான் குறிப்பாக சொல்லணும்னா இது பிஜேபி மாத்திரமில்லை, அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே விவாதித்திருக்கிறாங்க. அந்த வகையில் அத்தனை பேரும் உள்ளடக்கிய ஒரு மிக சிறந்த ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர். முக்கியமான மசோதாக்கள் 24 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு சட்டமாக மாறி இருக்கிறது இன்றைக்கு. அந்த வகையில் ஒரு நல்ல கூட்டத்தொடர் தானே இது. ஜி.சி. சேகர், ஒரு ஊடகவியலாளராக மசோதாக்களினுடைய எண்ணிக்கை நிறைய நேரம் பாராளுமன்றம் செயல்பட்டு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பார்த்துட முடியும். பில் பாஸ் பண்ணுறது தான் ஒரு மெயினாக ஒரு பார்லிமெண்ட்டோட ஜாப், டு லெஜிஸ்லேட். ஸோ அது இல்லாமல் நீங்கள் பார்லிமெண்ட் செயல்பாட்டை நீங்கள் அசஸை பண்ண முடியாது. ஸோ 23 பில்லுனாலும் அதில் நீங்கள் முக்கியமாக லேண்ட் பவுண்ட்ரி வித் பங்களாதேஷ் அது பார்த்தீங்கன்னா அது பல வருஷமாக பேசப்பட்டு வந்தது. அந்த பில்லுக்கு ஒரு கடைசியாக ஒரு ஃபைனாலிட்டி இப்போ அதை பாஸ் பண்ணியிருக்காங்க. இம்மீடியட்லி இம்ப்ரூவ்ஸ் ரிலேஷன்ஸ் வித் யுவர் வெரி இம்பார்ட்டன்ட் நெய்பர், அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் கோல் மைன்ஸ், இந்த ரெண்டு இதுவும் எப்படின்னா இதுலேருந்து வர வருமானம் ஸ்டேட்ஸுக்கு போகிற மாதிரி ஒரு பில் வந்திருக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதாவது இதுலேருந்து வர வருமானம் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கிற மாதிரி ஒரு ஃபெடரல் செட்டப்புக்கு ரொம்ப சாதகமாக வந்த ஒரு பில். எப்படின்னா இந்த 2 பில்லை நம்ம சொல்லலாம். அவங்க எலெக்ஷன் இதில் ப்ராமிஸ் பண்ணினது ஒன்று அது பார்ஷியலி நிறைவேற்றிருக்காங்க. இந்த பிளாக் மணியை திருப்பி கொண்டு வரதுக்கு ஒரு பில் கொண்டு வந்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான பில். ஏன்னா இது வரைக்கும் இவ்வளோ காம்ப்ரஹென்சிவாக பிளாக் மணியை டேக்கிள் பண்ணுற மாதிரி ஒரு லெஜிஸ்லேஷன் இந்தியாவில் இருந்ததே கிடையாது. முதல் டைம் வந்திருக்கு. அது எப்படி செயல்படுத்தும் போது அதோட எப்படி செயல்படுத்துகிறாங்கிறது தான் அதோட டெஸ்ட் ஒன்றுமே. ஓகே, ஆளூர் ஷானவாஸ், மசோதாக்கள் நிறைவேற்றுவது அப்படின்றது பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரொம்ப பிரதானமான அம்சம். ஆனால் அந்த மசோதா என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படின்றது அடுத்தடுத்த கட்டங்களில் விவாதிக்கலாம். ஆனால் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை பார்க்குறப்ப நாட்களை நீடிச்சிருக்கிறாங்க. லஞ்ச் அவரில் திரு ராகவன் சொன்னது மாதிரி அந்த நேரங்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இது ஏதோ பாஜக அரசு மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு நல்ல கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. 10 ஆண்டு காலங்களில் நிகழ்ந்திராத சாதனைன்னு சொல்றாங்க. நீங்க ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும்னா எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்? பொதுவாகவே 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங் அரசு திணறி கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாகவும் நாட்டினுடைய மக்களுக்கு எதிராகவும் செய்த விஷயங்கள் எல்லாம் ஒரு 10 மாதத்தில் விரைவாக செய்து முடிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் மோடி.
அதில் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த மசோதாக்களில் கூட மக்கள் விரோத மசோதாக்கள் தான் அதிகமாக வந்திருக்குது. பாசிட்டிவ் அம்சங்கள் வந்து தோழர்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ குழந்தை தொழிலாளர் பிரச்சனையை பாருங்கள், அது வந்து இன்னைக்கு ஒரு குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருகிற ஒரு சூழ்ச்சியான நடவடிக்கை அது. ஒரு பக்கம் கார்ப்பரேட்டுகளுக்கு குறைந்த கூலிக்கு ஆள் பிடித்து கொடுக்கிற ஒரு ஏஜென்ட் வேலை, மறுபக்கம் வந்து இந்த நாட்டினுடைய அடித்தட்டு மக்கள் காலம் காலமாக கல்வியை நுகராமல் அவர்கள் செய்திருக்கிற வேலையை தொடர்ந்து செய்வதற்கான ஒரு நடவடிக்கை. இந்த தமிழ்நாட்டில் அது அப்படி ஒரு முயற்சி கொண்டு வரப்பட்ட போது என்னென்ன விளைவுகளை ஏற்பட்டது நம்ம பார்த்தோம். அப்போ மீண்டும் மீண்டும் யாரை ஒரு கல்வி உரிமை சட்டத்தையே கேள்விக்குறியாக்குற அளவுக்கு ஒரு திருத்தத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நாட்டில் வந்து அடித்தட்டு மக்கள், பெரும்பான்மை மக்கள், அந்த குழந்தைகள் படிக்க வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வி உரிமை சட்டமே கொண்டு வரப்பட்டது. 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் கட்டாயமாக கல்வி கூடத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். அவர்கள் அந்த வருவதற்கான சூழல் இல்லை என்றால் அவர்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டை அரசு செய்யணும்ன்றது அந்த சட்டம் உறுதி செய்யுது. ஆளூர் ஷானவாஸ், நான் இதை பாஜகவினுடைய ஆட்சியில நீங்க எதை அதுக்குள்ள நம்ம அப்ப விமர்சனம் செய்யலாம். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் சார்ந்து திரு டி ராஜா அவர்களும் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். நான் அவரிடம் பேச வேண்டியிருக்கிறது. திரு டி ராஜா, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது, இவ்வளவு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றப்ப அந்த எண்ணிக்கை மட்டுமே ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான சிறப்பை தந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா திரு டி ராஜா? பட்ஜெட் கூட்டத்தொடர் என்று வருகிற பொழுது அதில் முக்கியமானது பட்ஜெட்டை நிறைவேற்றுவதுதான். இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை 2 அவைகளிலும் விவாதிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படுகிறது. இது ஒரு முக்கியமான பணி. பட்ஜெட் கூட்டத்தொடர் என்று அதற்கு பெயர் வந்ததே அதனால்தான், இந்த பட்ஜெட்டை நிறைவேற்ற வேண்டும். பட்ஜெட்டை நிறைவேற்றுகிற பொழுது பல்வேறு பிரச்சனைகள் குறித்த, பல்வேறு கொள்கைகள் குறித்த மசோதாக்கள் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு அவையும் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவது வழக்கம். அப்படிதான் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அரசாங்கம் விரும்பியது அல்லது அரசாங்கம் மிகவும் தீவிரமாக இருந்தது என்பது 2 சட்டங்கள் பற்றியது. ஒன்று, நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று அரசாங்கம் அதில் ஒரு தீவிரமான அக்கறையை காட்டியது. இன்னொன்று, இந்த ஜிஎஸ்டி என்று சொல்லப்படுகிற சரக்கு சேவை வரி சம்பந்தமான ஒரு சட்டம். ஆனால் இந்த 2 சட்டங்களும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை. பாராளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையில் கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்ட காரணத்தினால் இந்த 2 சட்டங்களும் இன்றைக்கு முதல் நிலம் கையகப்படுத்துகிற சட்டம் இன்றைக்கு பாராளுமன்றத்தின் கூட்டுக்குழுவிற்கு அது அனுப்பப்பட்டிருக்கிறது. கூட்டுக்குழு அந்த சட்ட நகலை திரும்பவும் பரிசீலனை செய்ய இருக்கிறது. அது நல்ல முக்கியமான ஒரு விஷயம், ஜனநாயக பூர்வமான விஷயம் தானே திரு டி ராஜா? அதை நீங்க அப்படி பார்க்கலையா? இது கூட்டுக்குழுவுக்கு அனுப்பக்கூடிய அந்த நடவடிக்கையை எப்படி பார்க்கிறீங்க? ஜனநாயக பூர்வமான விஷயமாக ஜனநாயக பூர்வமான நடவடிக்கையாக பாரதிய ஜனதா கட்சி கருதவில்லை. பாரதிய ஜனதா கட்சி இன்னும் சொல்லப்போனால் மக்களவையில் அதற்கு மிகப்பெரிய பெரும்பான்மை இருக்கிற காரணத்தினால் பல்வேறு சட்ட மசோதாக்கள் பாராளுமன்றத்தின் நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பாமல் நேரடியாகவே நிறைவேற்றினார்கள். அவை மாநிலங்களவைக்கு வந்தபொழுது கடும் எதிர்ப்புக்கும் சர்ச்சைக்கும் உள்ளாயிற்று. இந்த 2 சட்டங்களையும் அவர்கள் மக்களவை பலத்தை வைத்துக்கொண்டு நிறைவேற்றி விடலாம் என்று முயற்சித்தார்கள். ஆனால் மாநிலங்களவையில் எதிர்ப்பு வந்த பின்னர் அரசுக்கு வேறு வழியில்லாமல் அடிபணிந்தார்களே ஒழிய ஏதோ ஜனநாயகத்தை மதித்து அவர்கள் செய்தார்கள் என்று நீங்கள் மக்களிடம் சொல்வதும் கூடாது, அது உண்மையும் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் இவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற முயற்சியில் தான் ஈடுபட்டார்கள். திரு அருண்ஜேட்லி நிதியமைச்சர் இந்த ஜிஎஸ்டி மசோதா நிறைவேற்றப்படவில்லை என்றவுடன் சென்செக்ஸ் கீழே வீழ்ச்சி அடைகிறது, பொருளாதாரம் அதனால் பாதிக்கப்படுகிறது என்றெல்லாம் ஒரு அச்சத்தை உருவாக்கவும் முயற்சியை செய்தார். இது பாராளுமன்ற துறை
அமைச்சர் கூட இதை எப்படியாவது நிறைவேற்றி விடலாம் என்ற முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார். நான் திரு இதனை டி. ராஜா, குறிப்பிட்டு வருவதற்கு என்ன காரணம் என்னுடைய என்றால், கேள்வி என்பது பாரதிய திரு ஜனதா திரு கட்சி ஆளூர் கூட ஷானவாஸ் குறிப்பிட்டதை போலவே திரு டி. ராஜா இதுல ஓவராலா நம்ம பேசுறது இருந்தாலும் அந்த நடவடிக்கைகள் சார்ந்து முக்கியமாக குழந்தைகள் தொழிலாளர் சட்டம் அந்த விஷயங்கள் குறித்தும் அவர் எழுப்பி இருக்கிறார். அந்த கருத்தையும் நீங்க சொல்லிடுங்க. ஏன்னா அது பற்றி ஆளூர் ஷானவாஸ் ஒரு குறிப்பு சொல்லி இருக்கிறார். அதை பற்றி நீங்க என்ன கருத்துறீங்க? அந்த விவாதத்தை எழுப்பி இருக்கிறார். அவர் என்ன சொன்னார் என்று நான் முழுமையாக கேட்கவில்லை. ஆனாலும் அந்த சட்டம் இப்பொழுது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. தொழிலாளர் நல சட்டங்களில் எல்லாம் திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். இந்தியாவினுடைய கார்ப்பரேட் முதலாளிகள் பெருமுதலாளிகளின் நலனுக்கு ஏற்ப இன்றைக்கு தொழிலாளர் சட்டங்கள் இருக்க வேண்டும். தொழிலாளர்கள் நலனில் எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் தொழிலாளர்களை பலியிட்டு தொழிற்சங்க இயக்கங்களை எல்லாம் இன்றைக்கு சிறுமைப்படுத்தி திருத்தங்களை கொண்டு வந்து சில சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இணைப்பிலே இருங்க திரு டி. ராஜா, நான் வருகிறேன். ஏன்னா அந்த விஷயம் பத்தி நான் வருகிறேன். ஏன்னா அதுவும் தமிழ்நாடு வராத நீங்க மசோதா வந்துட்ட மாதிரி நீங்க பேசுறீங்க. இல்ல இல்ல திரு ஆளூர் ஷானவாஸ் அவர் சொன்னதான் சொல்றாரு. கேபினெட்ல அதை பற்றி திரு ராகவன் நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம். நான் அடுத்தடுத்த கட்டங்கள்ல உங்களுக்கான தெளிவான பதில் நான் வச்சிருக்கிறேன். திரு ஹிதாயத்துல்லா, என்னுடைய கேள்வி, இந்த ஓராண்டு கால ஆட்சியை நீங்க உரைகளாக போகிற போது திரு ராகவன் சொன்னார், நான் இந்த முதல் 2 சுற்றுகள் பட்ஜெட் கூட்டத்தொடரை தான் நான் பத்தி பேச போகிறேன். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னா எதிர்கட்சிக்கும் சேர்ந்து தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த கிரெடிட்டை நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா? நிச்சயமா சில விஷயங்களை சகோதரர் ராகவன் சொன்னார். அதிலே ஒரு விஷயம், உண்மையான விஷயம், எதிர்கட்சிகளாலும் இது நடந்தது என்று சொன்னார். அதில் இன்னும் முக்கியமான ஒரு உண்மை என்ன தெரியுமா? இதற்கு முன் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா ஒரு சரியான எதிர்க்கட்சியாக இல்லை. அந்த நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் முடக்கியது, நடத்த விடாமல் செய்தது. ஆனால் இன்றைய எதிர்க்கட்சிகள் பொறுப்புள்ள எதிர்க்கட்சிகளாக இருப்பதால் தான் இந்த சாதனை நிறைவேற்ற முடிந்தது. நம்பர் 1. நம்பர் 2, பல மசோதாக்கள், நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே பிரேரணை செய்யப்பட்ட மசோதாக்கள். அதில் இந்த திருத்தம் கொண்டு வந்தப்பட்ட நில கையகப்படுத்தும் மசோதாவும் ஐயா ராஜா சொன்னது போன்று அந்த 2வது GST மசோதாவும் எப்படியாவது இதை கொண்டு வர வேண்டும் என்று 100% விழுக்காடு முயற்சி எடுத்து 100% விழுக்காடு தோல்வி அடைந்த விஷயம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வங்காளதேசம் வங்காளதேசத்துக்கு நமக்கு நடந்த அந்த விஷயத்தில் ஏறத்தாழ 198 சதுர கிலோமீட்டர், ஏறத்தாழ 10-15 நம்முடைய தீவை இழந்தோம்னு சொன்னாங்க இல்லையா? திரு ஹிதாயத்துல்லா, நீங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா போனீங்கன்னா அவர் பதில் சொல்ல வேண்டும். நான் ஓவராலா ஒரு பேர்ட் ஐ வியூல தான் நான் பார்க்க. மற்ற மசோதாக்களை பொறுத்தவரை அது பொதுவான மசோதாக்கள் என்பதால் எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அதை எதிர்க்கவில்லை, சில திருத்தங்களை சொல்லி இருந்தார்கள். ஆனால் இந்த 2 மசோதாக்கள் தான் இந்த நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதிக்கக்கூடிய ஒன்று. அந்த 2வது மசோதா வியாபாரிகளையும், இன்னும் சொல்ல போனால் தொழில் வர்க்கத்தையும் பாதிக்கக்கூடிய இந்த 2 மசோதா. அது மட்டுமல்ல, இது மாநிலங்களுக்கு எதிரான மசோதா. என்ன சொல்றாங்க, நாங்க இழப்பீடு தர்றோம், கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு தரோம்னு சொல்றாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா கபாலீகரம் பண்றாங்க மத்திய அரசு. ஹிதாயத்துல்லா, நீங்க ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு சட்டம் சார்ந்து நான் வருகிறேன். என்னுடைய கேள்வி என்பது, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல ஒரு 10 ஆண்டு காலத்துல நிகழ்ந்திராத சாதனைன்னு திரு வெங்கையா நாயுடு சொல்லியிருக்கிறார்ல, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? அதுதான் முதல் கட்ட. நிச்சயமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அது நாங்கள் செய்த சாதனைன்னு சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல, நீங்களும் சேர்ந்து தான் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னார். நீங்க வெங்கையா நாயுடு சொல்லல, ராகவன் வெங்கையா நாயுடு சொல்லியிருக்காரு. இப்ப பிரச்சனை வெங்கையா நாயுடு அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுல நான் 2 விஷயத்தை சொன்ன நீங்க புரிந்து கொள்ளணும். ஒன்று, எதிர்க்கட்சிகளும் காரணம். 2வது, இதுவரை நாடாளுமன்றம் முந்தைய அரசியல் நடத்தப்படாமல் இருந்ததற்கு என்ன காரணம் என்றால், பாரதிய ஜனதா ஒரு மோசமான எதிர்க்கட்சியாக இருந்து சபைகளை நடத்த விடாமல், சபையில கொண்டு வந்து பணத்தை கொட்டுவது, நான் இதற்கு நடுவே அந்த வெள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு செல்வது, சபையை முழுமையாக ஒத்திவைக்க சொல்வது, இப்படி பல நேரங்களில் செய்தார்கள். இதை நாங்கள் செய்யவில்லை. திரு ஹிதாயத்துல்லா, அவர் ரொம்ப ஜெனரஸா அவர் சொன்னாரு. ஆனால் நீங்கள் பாராட்டு வந்தாலும் எதிர்க்கட்சியாக எங்களுக்கு தான், அங்க பாராட்டு வந்தாலும் ஆளுங்கட்சியாக எங்களுக்கு தான் அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறீர்கள். நல்லா சொல்லுங்க. நீங்கள் சொன்னதுல அவரை ஒத்துக்கிட்டு இன்னொரு உண்மையை நான் சொல்றேன். இதை நீங்க பதிவு செய்ய வேண்டிய உண்மை. ஆனால் நீங்கள் இதுல நீங்க நுட்பமா ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக இருக்கிறீர்கள், ஆனால் பாஜக பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறீர்கள். நம்ம பட்ஜெட் கூட்டத்தொடர் சார்ந்து பேசுகிற போது திரு டி. ராஜா அவர்கள் வைத்த ஒரு வாதம் என்பது,
இந்த நிலைக்குழுக்கு நம்ம அனுப்பாகமையே பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அங்க ஒரு ஜனநாயக தன்மை இல்லாத போக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திரு ராகவன், இதற்கான பதிலை நிச்சயமா உங்களிடமிருந்து தான் பெறப்போகிறேன். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பேசலாம். பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்திருக்கிறது, நம்ம பத்திரிகைகளில் செய்திகளாக படித்துக் கொண்டிருக்கிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறதுனால இந்த கூட்டத்தொடர் எப்படி நடந்திருக்கிறது, ஜனநாயக பாதையில் பயணித்திருக்கிறதா விவாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு காத்திருக்கேன். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அரைஸ் டிஎம்டி வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். பாஜக அரசினுடைய ஓராண்டு கால அந்த அரசினுடைய செயல்பாடுகளினுடைய சாதனைகளும் சறுக்கல்களும் இது பற்றி தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் கட்டமாக பட்ஜெட் கூட்டத்தொடர், நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பான விவாதங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராகவன், 2 முக்கியமான கருத்துக்கள். திரு ஆளூர் ஷானவாஸ் சொன்னது எண்ணிக்கை அல்ல பிரச்சனை, ஏன்னா இன்னும் நீங்கள் ரொம்ப விரைவாக கார்பரேட்டிசத்தை நோக்கி நகருகிறீர்கள் அப்படின்றது ஆளூர் ஷானவாசனுடைய குற்றச்சாட்டு. திரு டி ராஜா அவர்கள் வந்து நீங்க நிலைக்குழுக்கெல்லாம் அனுப்பாமலேயே ஜனநாயகத்திற்கு எதிரான சர்வாதிகார போக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்ச்சியாக உங்கள் மீது வைக்கப்படுகிறது. நீங்க அதாவதுங்க, எல்லா பில்லுமே நிலைக்குழுக்கு போக வேண்டிய பல பில்லெல்லாம் ஒரு நிமிஷத்துல சட்டமாற பில் பல பில்லு இருக்கு. எது பிரச்சனைக்குரிய விஷயமோ அது நிலைக்குழுக்கு போகுது. இப்போ இது வந்து லேண்ட் பில் வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போயிருக்கு, ஜிஎஸ்டி பில் வந்து செலக்ட் கமிட்டிக்கு போயிருக்கு. எல்லா பில்லுமே நிலைக்குழுக்கும் அதே போல செலக்ட் கமிட்டிக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, போனதும் இல்லை, எல்லா பில்லும் போகாது. இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் இது வந்து இவர் கொண்டு வந்தார், திருச்சி சிவா கொண்டு வந்தார். ஏன்னா பெரிய டிஸ்கஷன் நடந்தது, எல்லாரும் கை தூக்கினாங்க, முடிஞ்சிருச்சு. 35 வருஷம் கழிச்சு ஒரு பிரைவேட் மெம்பர் பில் பாஸ் ஆயிடுச்சு. அதனால எல்லா பில்லும் அந்த மாதிரி நிலைக்குழுக்கும் ஸ்டாண்டிங் செலக்ட் கமிட்டிக்கும் போனது இல்லை, போக வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைக்குரிய பில் இவர் சொல்றார். நம்முடைய சகோதரர் ஆளூர் ஷானவாஸ் சொன்னார், சைல்ட் லேபர் ஆக்ட், குழந்தை தொழிலாளர் சட்டம், இது வந்து கார்பரேட்டுகளுக்காக. அந்த பில்லே வரல பார்லிமெண்ட்டுக்கு. அது கேபினெட்டில் அதுக்கான அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு ப்ரொசீஜர். கேபினெட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு வரும். இது கேபினெட் லெவலே நிற்குது. இப்போ ஏதோ பில்லு வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அதை பற்றி டிஸ்கஷன் வந்து அதை போய் பாஸ் ஆன மாதிரி பேசுகிறாரு, அப்படி கிடையாது. இன்னொன்று, அப்படியே எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த சைல்டு லேபர் ஆக்டில் நேற்றுக்கு அந்த கேபினெட் முடிவு செஞ்ச விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான தண்டனைகள் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த கால பில்லோட இப்போ அதிகமான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. நம்முடைய மரியாதைக்குரிய இதயதுல்லான்னு சொன்னாங்க, நாங்கள்லாம் வந்து பிஜேபிக்கு சரியான எதிர்கட்சியாக நாங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டிருக்கோம், பிஜேபி செயல்படலைன்னார். செயல்படலைன்னு சொல்றீங்க. எத்தனை ஊழல், 2G ஊழல், கோல்கேட் ஊழல், அத்தனை ஊழலை செஞ்சுட்டு அதற்கு என்கொயரி கூட பண்ண மாட்டேன் நீங்க சொன்னீங்க. ஒரு என்டையர் வின்டர் செஷன் வாஷ் அவுட் ஆச்சு. ஆமா ஆச்சு. ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது, சரி நான் குற்றச்சாட்டுனே வரேன், ஊழல் குற்றச்சாட்டு நீங்க நீதிமன்றத்தில் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் டைரக்டா மானிட்டர் பண்ற கேஸ்ல நீங்க மாட்டிட்டு. அதனால அந்த அப்பெல்லாம் நாங்க என்ன சொன்னோம், இந்த மாதிரி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வேணும்னு சொன்னோம், நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு என்டையர் செஷன் ஒரு செஷன் வாஷ் அவுட் ஆச்சு. ஆனா அடுத்த செஷன்ல நீங்க அப்பாயின்ட் பண்ணீங்கல்ல ஜாயிண்ட் கூட்டுக்குழு, நீங்க பாராளுமன்ற கூட்டுக்குழு அமைத்தீங்கல்ல, அதை முன்னாடி அமைச்சிட்டு இருந்தா. அதாவது இப்ப நாங்கள் சொன்ன அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட் கூட இதை நாங்க வலியுறுத்தினோம். அது உண்மை என்று இன்றைக்கு கோல்கேட் ஊழலையும் நிலக்கரி ஊழலையும் சரி 2G ஊழலையும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? திரு ராகவன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. திரு டி ராஜா, நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ராகவன் சொல்வது, எல்லா மசோதாக்களையும் நீங்க நிலைக்குழுக்கு அனுப்ப முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் எழுப்புகிறார். அனுப்ப தேவையும் இல்லை அப்படின்னு முடியுமா அப்படின்ற கேள்விக்குள்ள ஒரே நிமிஷத்துல நிறைய சட்டங்கள் அவர் சொல்லி இருக்கிறார் வந்து. ஆனால் நீங்கள் கேட்டது ரொம்ப குறிப்பாக சில மசோதாக்களுக்கு நிலைக்குழுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருந்தீங்க. திரு ராஜா, பாராளுமன்ற நடைமுறையை பற்றி மேலும் கொஞ்சம் தெளிவு ஏற்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. டிரான்ஸ்ஜெண்டர் பில் என்பது தனியார் மசோதா, பிரைவேட் மெம்பர் ரெசல்யூஷன். அது அரசு கொண்டு வந்த மசோதா அல்ல, அது தனிநபர் கொண்டு வந்த ஒரு தனியார் மசோதா அல்லது தனியார் தீர்மானம், பிரைவேட் மெம்பர் ரெசல்யூஷன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாநிலங்களவையில் தான் நிறைவேறி இருக்கிறது. அது மக்களவையிலும் நிறைவேற்றப்படுமானால் பின்னர் அரசு அதை தன்னுடைய மசோதாவாக, அரசு தரப்பினுடைய மசோதாவாக அதை முன்வைத்து அது சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். இது அதனுடைய நிலை.
மற்றபடி மற்ற மசோதாக்கள் அரசு தரப்பில் கவர்மெண்ட் பிஸ்னஸ் என்று சொல்வார்கள், லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸ். இந்த லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸில் அரசாங்கம் என்னென்ன சட்ட மசோதாக்களை பாராளுமன்றத்தில் வைத்து நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறதோ அவை அனைத்தும் பார்லமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் அவற்றினுடைய பரிசீலனைக்கு, அவற்றினுடைய ஸ்க்ரூட்டினிக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பது நடைமுறை. அதில் சில மசோதாக்கள் எல்லா கட்சிகளும் ஒப்புக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், நாலந்தாவில் சார்க் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. நாலந்தாவில் சார்க் பல்கலைக்கழகம் தொடங்கப்படுவதை யாரும் எதிர்க்கவில்லை. எல்லா கட்சிகளும் ஆதரித்தார்கள், எல்லா கட்சிகளும் ஒப்புக்கொண்டார்கள். அது பாராளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அது ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அது ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போனது, செலக்ட் கமிட்டிக்கே அனுப்பப்பட்டது. அதேபோல் கோல் மைன்ஸ் சட்டம் பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. சட்டங்கள் ஏனோதானோ என்று உருவாக்கப்படுவதில்லை. பாராளுமன்றம் மிகுந்த அக்கறை செலுத்தி ஆழ்ந்த பரிசீலனை செய்து மக்கள் நலன், நாட்டு நலன் இவற்றுக்கு ஏற்புடையதானா என்ற அளவில் எல்லாவற்றையும் பரிசீலனை செய்துதான் சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. 1990ஆம் ஆண்டுகளில் தான் ஸ்டாண்டிங் கமிட்டி என்ற ஒரு நடைமுறையே இந்திய பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. அது ஏன் கொண்டு வரப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரு டி ராஜா, நீங்க திரு டி ராஜா அவர்களினுடைய பார்வையில் வந்து அவர் ஒரு நாடாளுமன்றம் எப்படி செயல்படுகிறது அப்படின்ற விதத்துல இந்த நிலைக்குழுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்றது குறிப்பிட்ட மசோதாக்கள்ல ரொம்ப வலிஞ்சு எதிர்க்கட்சிகள் எல்லாம் முன் வச்சுட்டே இருக்கிறப்ப அதற்கு இந்த அரசு செவி கொடுக்க மறுக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர்லையும் அது நிகழ்ந்தது அப்படின்ற குற்றச்சாட்டு தான் இருக்கிறது. நீங்க எப்படி பார்க்கறீங்க? வந்து ஒரு ரியாலிட்டி அவங்க பார்க்கணும். ராஜ்யசபால அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. அண்ட் இப்போ மைன் பில், கோல் பில்லாம் கூட அவங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸும் பிஜு ஜனதா தளும் அவங்க சப்போர்ட்டை வச்சுட்டு பாஸ் பண்ண முடிஞ்சது. பட் ஜிஎஸ்டிலையும் சரி, இது லேண்ட் பில்லையும் சரி, இந்த கட்சிகள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இல்லைங்கும் போது அதை வந்து அவங்க ஓரளவு டு பை டைம், அதாவது கொஞ்சம் நமக்கு டைம் வேணும், அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்காகவாது நம்ம டெமோக்ராட்டிக்காக ஒரு ப்ராசஸில் ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கோ ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கோ அனுப்பலாம், செலக்ட் கமிட்டிக்கோ அனுப்பலாம் அப்படிங்கிற அந்த முடிவை அவங்க ஏர்லியராக எடுத்திருந்தாங்கன்னா தென் இந்த ஜிஎஸ்டி அண்ட் லேண்ட் பில்லோட இஷ்யூஸை வந்து இன்னும் சீக்கிரமாக ரிசால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதான் அவங்க தேவையில்லாமல் கடைசி வரைக்கும் இல்லை. அதே அப்படி நீங்கள் பார்க்குற போது காங்கிரஸுக்கும் பல கோரிக்கைகளை எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி அவங்க அடுத்த கூட்டத்தொடரில் திரு ராகவன் சொன்னது மாதிரி தான் காங்கிரஸ் அரசும் செயல்பட்டு இருக்கிறது. ஒரு அரசாக, மத்திய அரசாக இருக்கிற போது எல்லா கோரிக்கைகளையும் ஒரே கூட்டத்தொடரில் ஏற்றுக்கொண்ட எந்த அரசாங்கத்துக்குமே ஒரு பிடிவாதம் இருக்குங்க. நான் இன்னொன்று சொல்லலாமா? காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் அந்த பிடிவாதத்துலேருந்து அவங்க கொஞ்சம் தளர்ந்து இறங்கி வரணும். நான் சொல்லலாமா? சில டைம் இறங்கி வருவாங்க, சில டைம் இறங்கி வர மாட்டாங்க. திரு டி ராஜா, சுருக்கமா உங்களுடைய இடையூறை நீங்க பதிவு செய்யலாம். உங்களுடைய கருத்து சொல்லுங்க திரு டி ராஜா. ஒன்று, இந்த பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நிறைவேற்றப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் அரசியல் சட்ட திருத்த சட்டம். இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்கும் இடையே லேண்ட் பவுண்டரி லைனை தீர்மானிக்கிற ஒரு அரசியல் சட்ட திருத்த சட்டம். இதனை மாநிலங்களவைக்கு கொண்டு வந்த பொழுது திருமதி சுஷ்மா சுவராஜ் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது கொண்டு வரப்பட்ட பொழுது பிஜேபி எதிர்த்தது, ஏஜிபி எதிர்த்தது. அன்றைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு பெரும் முயற்சிகளை எடுத்தவர் அன்றைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் என்று பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் திருமதி சுஷ்மா சுவராஜ் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் விவாதம் நடந்தது. அந்த சட்டம் ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது. நாட்டு நலன் என்று வருகிற போது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே பொறுப்புணர்ச்சி இருக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சி புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்தியா பங்களாதேஷ் இடையே லேண்ட் பவுண்டரியை தீர்மானிக்கிற ஒரு அரசியல் சட்ட திருத்த மசோதா. அது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. திருமதி சுஷ்மா சுவராஜ் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். இது முந்தைய ஆட்சி இதையெல்லாம் செய்திருக்கிறது. நன்றி திரு டி ராஜா. உடல் நலம் சரியில்லாத போதும் கேள்வி நேர நிகழ்ச்சி இந்த விவாதத்துல பங்கு பெற்றீங்க. நன்றி ராஜா. நீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஏற்றுக்கொள்கின்றேன். மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அதில் மாற்று கருத்தில். ஆனால் என்ன சொன்னோம், பிஜேபி அப்போஸ் பண்ணணும்னு சொன்னால் அப்போ நம்முடைய வலியுறுத்தல் என்னவாக இருந்ததுன்னா அஸ்ஸாம் மாநிலம்
வடமேற்கு மாகாணங்கள்ல இருக்கிற அந்த மாநிலத்தினுடைய டேக் தெம் இன்டு கான்ஃபிடன்ஸ் சொன்னோம் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பாக. இப்ப அதை செய்திருக்கிறோம். காங்கிரஸ் யார்கிட்ட கேட்டீங்க? RSS கிட்டயும் அங்கே உள்ள பாரதிய ஜனதாவையும் கேட்டு செஞ்சீங்க. அங்கே உள்ள முதல்வர்கிட்ட கேட்டு நீங்க செய்யல. ஏன்? அதுக்கு என்ன காரணம்? மாநிலத்தை நீங்க மதிக்கல. அந்த விஷயத்துல 168 கிலோமீட்டர் நாம இல்ல, அது பட்ஜெட், அது நாடாளுமன்றத்திற்குள்ள வந்துருச்சு இல்ல, நாடாளுமன்றத்திற்குள்ள விவாதத்துக்குள்ள வந்துருச்சு இல்ல. பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்தது உண்மை. ஆமா உண்மை. நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நாம என்ன சொன்னோம், வடமேற்கு மாகாணங்கள்ல யூ டேக் them into confidence சொன்னோம் இந்த சட்டம் கொண்டு வரும்போது. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட போறாங்கன்னு. இன்னொரு விஷயம், காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது மாத்திரம் இல்ல சார், எல்லா கவர்மெண்ட்டுமே கொண்டு வரணும் நாங்க முடிவு பண்ணது. நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் திட்டத்துல அஸ்ஸாமை விட்டுட்டு திரு ஹிதாயத்துல்லா அவங்களுடைய மறைமுக திட்டம் அல்ல. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல என்ன விவாதிக்கப்பட்டது, என்ன நிலைப்பாடுகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்ற கேள்விக்குள்ள தான் நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கும். நான் ஆளூர் ஷானவாஸ் நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் ஆக்ட் எங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுங்க. எல்லாமே ராகவன் பேசினார்னா இல்ல நான் வருகிறேன். குறுக்கிடுன்னு இடையிடையே அவரே வந்து நல்லா இருக்கு. அரசாங்கமும் கொண்டு வர விரும்பிய ஒரு சட்டம் ஜுடிஷியல் கமிஷன் ஆக்ட். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அக்செப்ட் பண்ணி திரு ஹிதாயத்துல்லா இந்த இடத்தில் நம்ம இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் சார்ந்து பேசுகிறதுனால எந்த இடத்தை பாரதிய ஜனதா வயலேட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? அதை ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. ரொம்ப தெளிவா நான் சொல்லக்கூடியது, ராஜா அவர்கள் சொன்ன மாதிரி பல விஷயங்களை நிலைக்குழுக்கு அனுப்ப மறுத்தது, பல விஷயங்களை வந்து கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப மறுத்தது. வேறு வழி இல்லாமல் இங்கே வந்து பாராளுமன்றத்தில் தன்னுடைய அதிகாரம் அந்த பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு சட்டத்தை நிறைவேற்றியது. ஆனால் மாநிலங்களவையிலே போய் அவருடைய சட்டம் அவருடைய செல்வாக்கு இல்லாததன் காரணமாக வேற வழி இல்லாமல் தான் இந்த ரெண்டு முக்கிய சட்டங்களும். நான் கேட்கிறேன், ஜிஎஸ்டி சட்டத்தை சகோதரர் சேகர் சொன்ன மாதிரி ஒரு சட்டத்தை எல்லை வரையறை அல்லது கனிம விஷயத்தை மம்தா பானர்ஜி ஆதரிக்கிறார், பிஜு பட்நாயக் ஆதரிக்கிறார்னா ஏன் ஜிஎஸ்டி ஆதரிக்கல? அவர்கள் ஒரு மாநிலம், இந்த மாநிலத்துக்கு எதிராக இந்த மசோதா இருப்பதனால் தான். அதனால ஒட்டுமொத்தமாக மாநிலங்களுடைய அதிகாரங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் தான் அவருடைய பல மசோதாக்கள் இருக்கு. சில இடங்கள்ல சரக்கு சேவை வரி மசோதாவில் மாநிலங்களோடு கலந்து பேசுவதற்கான ஸ்பேஸையும் பாரதிய ஜனதா கொடுத்திருக்கு அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. நான் இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஏன்னா காங்கிரஸ் அரசும் எல்லா கோரிக்கைகளையும் நீங்க வந்து ஏற்றுக்கொண்டதில்லை. நிறைய நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரினுடைய நேரங்கள் வீணாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஏற்றுக்கொள்ளாத முதல் கூட்டத்தொடரில் ஏற்றுக்கொள்ளாமல் அடுத்த கூட்டத்தொடரில் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நான் என்ன கேட்கிறேன், இதே நில எடுப்பு மசோதா எப்படி கொண்டு வந்தாங்க? இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க, முந்தின பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டு அது முடியாம தான் இந்த நான் உங்களுடைய ஆட்சியை பற்றி கேட்கிறேன். அது மாதிரி நான் உங்க ஆட்சியை பற்றி கேட்கிறேன். எல்லா ஆட்சிகளிலும் எங்க ஆட்சியிலாவது 2வது முறை நிறைவேற்ற முடியுது பல சட்டங்கள் மசோதாக்களை. அவர்கள் ஆட்சியில் எந்த மசோதாவையும் ஜனநாயக முறைப்படி அனுமதிக்கவில்லை. இன்னைக்கு எந்தெந்த சட்டங்களை இன்னைக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ இத்தனையும் காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டம். நான் வந்து இந்த ஒரு நிலம் கையகப்படுத்துற மசோதா அதை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதாவை அட்டாக் அதற்குள்ள இல்ல இந்த விவாதம். நான் பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம போயிருக்கிறோமா அப்படின்ற கேள்விக்குள்ள தான் இருக்கிறேன். நான் உங்களுடைய சுருக்கமான பதிலை சொல்லிடுறேன். இந்த ரவுண்ட் ஒரு விஷயத்துல குழந்தை தொழிலாளர் திருத்தம் வந்து கேபினெட் அளவுல இருக்குது. கூட்டத்தொடருக்கே வராத விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அதை பத்தி கவலைப்பட வேண்டிய. அப்போ வந்த விஷயத்துல இவங்க எந்த அளவுக்கு நேர்மையா இருக்காங்கன்னு பாருங்க. இப்ப நிலம் கையகப்படுத்தல் மசோதா போதிய அளவுக்கு பெரும்பான்மை இல்லாத மாநிலங்களவையில் அது நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை. அதனால இப்போ அவங்க இன்னைக்கு அந்த அமைச்சர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் நேற்று என்ன பேட்டி கொடுத்துருக்காரு, அவசர சட்டமாக நான் கொண்டுருவோன்னு சொல்றாரு. அப்போ இங்கே வந்து பாராளுமன்றத்தில் ஒரு ஜனநாயக வடிவத்தில் அது வந்து நிறைவேற்றப்படவில்லை என்றவுடன் அவங்க கைவிட்டுள்ளத. அவருடைய நோக்கம் என்னவோ, எந்த நோக்கத்திற்கு அதை கொண்டு வர அதை நிறைவேற்றணும், எப்படியாவது நிறைவேற்றணும், அவசர சட்டமாகவாது அதை கொண்டு வர வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள். அப்போ பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுறதுக்கு என்ன மதிப்பு? எந்த மதிப்பு இல்ல. ஊழலை பத்தி சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் முறைகேடுகளும் ஊழல் நடந்தா என்றால் நடந்தது. ஆனால் இன்னொரு வடிகாலாக தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஊழல் ஒழிப்பு கண்காணிப்பு ஆணையர்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, ஆர்டிஐக்கு கமிஷனர் போடல. அதற்கு போராட ஒரு விஷயம் திரு ஹிதாயத்துல்லா, நான் நிகழ்ச்சி எப்படி நடத்தணும், எந்த இடத்துல பிரேக் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அமைதியா இருங்க ஹிதாயத்துல்லா. நான் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு சின்ன பிரேக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. எனக்கான நேரம் வந்து விட்டது.
இந்த கேள்வி நேரத்தில் விவாதத்தில் ஒரு சிறிய இடைவேளை தேவைப்படுகிறது. நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம், காத்திருங்கள். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைய கேள்வி நேரம் விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்பது பாஜக அரசினுடைய ஓராண்டு கால சாதனை. நம்ம இந்த சுற்றுல அதுதான் விவாதிக்கப் போகிறோம். இந்த ஓராண்டு காலம் பாஜக அரசினுடைய சாதனைகளாக எதை குறிப்பிடுகிறது, எந்த இடத்தில் கேள்வி பொருளாக மாறி இருக்கிறது, சாதனையா சர்க்கிள்களா, இது பற்றியெல்லாம் விவாதிக்கலாம். ஹிதாயத்துல்லா, நான் உங்கள்கிட்ட தான் வரணும். இனி இந்த இந்த ஆட்சி, ஓராண்டு காலனுடைய ஆட்சியை நீங்கள் உரைகளாக நீங்கள் சொல்லலாம். இதில் சமீபத்தில் கூட பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது, இதுவே பெரிய மக்களுக்கு அழுத்தமாக இருக்கிறது அப்படின்லாம் நிறைய எதிர்க்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாஜக அரசினுடைய ஒரே ஒரு விஷயம்? இந்த நாடாளுமன்ற விஷயத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் விதி 193, 176 2 முறை தான் எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆக ஜனநாயக முறைப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த ஒரு சப்ஜெக்ட் சொல்லிட்டு பெட்ரோல் டீசலுக்கு நான் வர்றேன். வாங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள மக்களுக்கு சென்று சேர வேண்டிய பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் 10 ரூபா 8 ரூபா வரிய அநியாயமா விதிக்கப்பட்டார்கள். அது விலை குறைஞ்சிச்சு கொஞ்சம் கச்சா எண்ணெய். அந்த கச்சா எண்ணெய்க்கு அளவுக்கு பெட்ரோல் விலையை குறைச்சிருந்தா இன்னும் 10 ரூபா குறைஞ்சிருக்கணும். அதே மாதிரி டீசல் 8 ரூபா குறைஞ்சிருக்கணும். அநியாயமா 4 முறை அதன் மேல் வரியை போட்டார்கள். இது மக்களிடமிருந்து அடிக்கப்பட்ட ஒரு கொள்ளை. பெட்ரோல் விலை உயர்வு என்பது எந்த அளவுக்கு கடுமையா பாதிக்கும்னு சொல்றீங்க? நிச்சயமா பெட்ரோல் எல்லா வகையிலும் விலைவாசி உயர்வு உருவாகத்தான் செய்யும். நாங்க விலை ஏறும்போது ஏற்றணும், இறக்கும்போது இறக்கணும். ஆனால் இந்த இறங்கும் போது அந்த பணத்தை, மக்கள் பணத்தை நாங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி வரியை போடலை மத்திய அரசு. சரியாக 4 முறைகள் இந்த வரியை போட்டு 10 ரூபாய் 8 ரூபா போட்டாங்க. இது நம்பர் 1. இல்ல, அதுல நான் நுட்பமாக கேட்பது, அவங்க அந்த கீழே விலை சரிகிற போது அந்த தொகையை ஏழை மக்களுக்கு கொடுத்தாங்களா அப்படின்ற பார்வை இருக்கட்டும். நான் உங்களுடைய பார்வையில பெட்ரோல் விலை உயர்வு என்பது எப்படிப்பட்டதுன்னு கேட்கிறேன். பெட்ரோல் விலை உயர்வு அது கொடுக்கிறது கொடுக்காததுன்றது அடுத்த கட்டம். உங்களுடைய ஆட்சி சார்ந்து நான் கேட்கிறேன். அதாவது ரொம்ப சிம்பிள். எங்க ஆட்சியில வாஜ்பாய் தான் இதை ஆரம்பிச்சு வச்சாரு. கச்சா எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி இங்க விலை ஏற்ற இறக்கத்தை கொண்டு வந்தாரு. அது தொடரும் பொழுது உண்மையிலே ஏறினா ஏற்றணும், இறக்குனா இறக்கணும். ஆனா இவர்கள் என்ன செஞ்சாங்க, அதல பாதாளத்துக்கு விலை பாதிக்கு பாதியா குறைந்த பொழுது அதை மக்கள்கிட்ட கொடுக்காம அதை என்ன பண்ணிட்டாங்க, கன்னிங்கா, அதாவது ஏமாற்றும் விதமாக 4 முறை அதன் மீது வரியை போட்டு 10 ரூபாய் பெட்ரோலுக்கும் டீசலுக்கு 8 ரூபாயும் இன்னைக்கு மத்திய அரசு எடுத்துக்கிறது. 10,000 கோடி ரூபாயை ஏழை மக்களுக்கு போக வேண்டிய எடுத்துச்சு. காங்கிரஸ் ஒருபோதும் இது போன்று வரியை போட்டு விலை குறைந்த போது செய்யவில்லை, அதை மக்களுக்கே கொடுத்தது. இதை 2011 இப்பத்தோட விலை அதிகமாக குறைஞ்சிது. அப்போ ஒன்றும் குறைக்கல. இன்னொரு விஷயங்க, இன்னைக்கு பெட்ரோல் விலை டீசல் விலை 10 தடவை குறைஞ்சி 17 ரூபா வரைக்கும் குறையும் பொழுது அப்பெல்லாம் மோடி அரசாங்கம் காரணம் இல்லை, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் தான் காரணம்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ டீரெகுலைஸ் பண்ணியாச்சு. இப்போ டீசலும் டீரெகுலைஸ் பண்ணியாச்சு, பெட்ரோலும் பண்ணியாச்சு. அந்த எண்ணெய் நிறுவனங்கள் தான் முடிவு செய்யணும்னு சொல்லியாச்சு. ஆனால் அப்போ அரசாங்கம் கையில் இப்போ டீசல் இருக்கும்பொழுது அப்போ கூட மோடி அரசாங்கம் காரணம் இல்லை, குறைஞ்சதுக்கு வேர்ல்டு மார்க்கெட் தான் காரணம்னு சொன்னாங்க. இப்போ விலை ஏறுனா அது மோடி அரசாங்கம் காரணம்ங்கிறீங்க. நீங்கள் அன்னைக்கு எங்களை பாராட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு குற்றம் சொல்வதற்கு எல்லா வித ரைட்டும் உண்டு, செய்யல. அதை நீங்க அரசியல் அந்த பாராட்டு மட்டுமே போதும்னு நினைக்கிறீங்களா? நீங்க நேர்மையா இருக்கீங்களா, நேர்மையா இருந்திருக்கீங்களான்னு கேக்குறேன். மாநில அரசாங்கங்கள் வரி விகிதத்தை ஏன் குறைக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க குறைச்சா இன்னும் நல்லாவே குறையும். இந்த இடத்துல 2 கட்சிகளுமே பெட்ரோல் விலை உயர்வு, 2 கட்சிகளுமே ஏழை மக்களுக்காக பேசுற போது ஒரு வீடியோ இருக்கு, நம்ம அதை பார்த்துட்டு பேசலாம். 2 கட்சிகள் எப்படி நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்றத பார்த்தலாம். मनमोहन सिंह सोनिया गांधी की सरकार गरीबों के दर्द के प्रति उदासीन है, मध्यम वर्ग परेशान है, आम आदमी करा रहा है, कीमतें कम नहीं हो रही हैं और ये सरकार उनके घाव पर मलहम की बजाय அடித்தட்டு மக்கள் நலன்ல அக்கறை இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு அப்போது பார்த்த குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் என்ன பதில் சொல்லுதுன்னு பாருங்க. के पदार्थों में पूरे अंतर्राष्ट्रीय बाजारों में कच्चे तेल के दाम की जिस तरह से लगातार वृद्धि हो रही है और आज $122 प्रति बैरल अंतर्राष्ट्रीय मार्केट में बिक रहा है. திரு ஜி.சி. சேகர், இல்ல நான் என்னுடைய கேள்வி முழுமையா, ஏன்னா நான் ஒரு ஏழை சார்பாக, இங்க இருக்கக்கூடிய மக்கள் சார்பாக கேட்பது, எதிர்க்கட்சியாக இருக்கிற போது ஏழைகளின் நலன்ல தான் பேசுறாங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக வருகிற போது சர்வதேச பொருளாதார எண்ணிக்கை கொண்டு பேசுறாங்க. பதில் இப்ப இந்த 2 கட்சிகள்ல யார் நேர்மையாக இருக்கிறது? 2 பேருமே நேர்மை கிடையாது. ஏன்னா டீரெகுலரைஸ் பண்ணியாச்சுன்னா மார்க்கெட் ஃபோர்ஸஸ் தான் டிசைட் பண்ணும் பிரைஸை. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்.
எப்போ வந்து மார்க்கெட் நிலவரப்படி தான் பெட்ரோல் அண்ட் டீசல் விலை வந்து நிர்ணயப்படுத்தப்படும் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு பாலிசி டெசிஷன் எடுத்து காங்கிரஸ் கவர்மெண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து டீசலை பொறுத்த பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் எடுத்தாங்க. அப்புறம் இவங்க டீசலை பொறுத்த வரைக்கும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 கவர்மெண்ட்டும் இப்போ வந்து மோடி கவர்மெண்ட்டும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டும் அதுதான் கரெக்ட் மெத்தட். இதுல ஹிதாயத்துல்லா சொல்வது வந்து நாங்க குறைந்த போது குறைந்த போது ஓரளவு பாஸ் ஆன் பண்ணுவாங்க. பட் என்ன ஆகும்னா, நான் அதுதான் அந்த அந்த எக்கனாமிக்ஸ் சொல்லிடுறேன். அதாவது ஒரு பேரல் $130 இருக்கும்போது இவங்க இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியன் ஆயில் மற்றவங்க எல்லாரும். திடீர்னு அது வீழ்ச்சி ஆகிடும். என்ன அது $110 $110 குறையும் போது இவங்களோட இவங்க வாங்கின விலை வந்து விற்க போகிற விலையோட ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? இப்போ அந்த $110 குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இங்கே பெட்ரோல் விலையை நீங்கள் குறைக்கணும். அதை காம்பன்சேட் பண்ணுற அந்த டிஃபரன்ஸை கொஞ்சம் பாருங்க. அந்த காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் அந்த எக்ஸைஸ் டியூட்டியை கவர்மெண்ட் வந்து ஹைக் பண்ணுறாங்க. அந்த வரி போடுறாருங்கிறாங்களே, அதை வந்து ஆயில் கம்பெனிஸ் வந்து அவங்க இன்வென்ட்ரி வந்து அதிக விலைக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. பட் திடீர்னு மார்க்கெட் சரிவடையும் போது அதை காம்பன்சேட் பண்ணுறதுனால இது குறித்த கேள்வி வரும்போது அரசு என்ன சொல்லுதுன்னா, இது எங்களை சார்ந்ததல்ல, இது எண்ணெய் நிறுவனங்கள் எடுக்கிற முடிவு. அதான் கேக்குறேன். அப்போ அரசு வந்து அதுக்கு பொறுப்பேற்காமல் எண்ணெய் நிறுவனங்கள் முடிவெடுக்கும் சூழ்நிலைக்கு அதை விட்டு வச்சுக்கிட்டு மக்கள் மீது சுமையேற்றி விட்டு இப்படி ஒரு பித்தராட்டமான நடவடிக்கை இது. அரசுக்கு அதுக்கு பொறுப்பேற்க கூட துணிச்சல் இல்லை. ஏன்னா ரெண்டு அரசையுமே சொல்றீங்க. ரெண்டு அரசையும் தான் சொல்றேன். முதல்ல அந்த விலையை எண்ணெய் நிறுவனங்கள் தீர்மானிக்கிற முடிவே முதல்ல தப்பானது. அரசு அதற்கு பொறுப்பேற்கணும் முதல்ல. ஏன்னா மக்கள் சார்ந்த பிரச்சனை. ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை அது தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஏரியாவை நிறுவனங்கள் கையில கொடுத்து நீங்க முடிவு எடுக்கலாம்னு சொல்றது எவ்வளவு ஒரு மோசடியான ஒரு நடவடிக்கை அது. அப்ப அதுக்கு அரசு பொறுப்பேற்குது. அதுக்கு இப்ப நீங்க எந்த அமைச்சர்கிட்ட போய் கேட்டாலும் இதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, இதுக்கு எண்ணெய் நிறுவனங்கள் தான் அதை செய்யறாங்க. எனக்கு ஒரே ஒரு பதில். இந்த ஒரு வருஷத்துல 4 முறை மத்திய அரசு வரி போட்டு ஏறத்தாழ 20,000 கோடியை பெட்ரோல் மீதும் டீசல் மீதும் திணித்து மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொள்ளை அடித்ததா இல்லையா என்பதை அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்வதற்கு முன்பாக, உங்களுடைய ஆட்சியில ஒவ்வொரு கட்டமாக விலை உயர்ந்தது அல்லவா? அந்த பணம் வந்து ஏழையின் தலையில தான் விடிஞ்சுது. அதற்கு நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க? அதற்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? அதான் சார் சொல்றேன் சார். நீங்க அந்த நான் வரல. என்ன விலை ஏறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏறிச்சு இறங்குச்சு. அதை நீங்க நியாயப்படுத்துனீங்க சார். அப்ப நான் இப்பவும் நியாயப்படுத்துறேன், திரும்பவும் நியாயப்படுத்துறேன். பாரதிய ஜனதா இப்ப 2 முறை விலை ஏத்துச்சு, அதையும் நான் நியாயப்படுத்துறேன். அதே நேரத்துல வரிய போட்டு இன்னைக்கு 10 ரூபாய் அதிகப்படுத்தி இருக்கீங்களே, அதைத்தான் சார் நான் கேக்குறேன். இதுக்கு இன்னும் உங்களுக்கு பதில் வரல. நீங்க விலை உயர்வை நியாயப்படுத்துறீங்களா? அதாவது ஆளுர் ஷானவாஸ் நியாயப்படுத்த மாட்டார். நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க பிஜேபியை விட மேம்பட்டவர்கள் அப்படினு சொல்வதற்காக நீங்க அதை சொல்றீங்க. ஒரே ஒரு வருஷம் நான் திரும்பவும் சொல்றேன், விலை ஏறும் போது ஏற்றுவதும் இறங்கும் போது இறக்குவதும் 2 அரசு செய்கிறது. எந்த அரசு வந்தாலும் செய்யும். ஆனால் இந்த ஒரு வருஷத்துல 4 முறை வரியை போட்டு 10 ரூபாய் பெட்ரோலுக்கும் 8 ரூபாய் டீசலுக்கும் வரியாக அந்த குறைந்த காசை குறைத்து பணத்தை கொடுக்காம ஏன் மத்திய அரசு எடுத்துச்சு? இதுக்கு எந்த பதிலும் கிடையாது. 10 முறை குறைத்தோமே, எப்படி குறைச்சோம்? குறைஞ்சிருக்குல்ல. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். மரியாதை குறித்து சேகர் அவர்கள் சொன்னது போல, நீங்க கன்சைன்மெண்ட் எப்ப புக் பண்றாங்கன்றது 3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணுவாங்க அந்த ரேட்ல. இப்ப குறைஞ்சிக்கிறதுனால அவன் இம்போர்ட் பண்ணும்போது அந்த ரேட்ல தான் நீங்க கொடுத்தாகணும். இன்னொன்னு அதையும் மீறி 17 ரூபாய் குறைச்சிருக்கு. 10 தடவை பெட்ரோல் டீசல் விலை குறைச்சிருக்கு. காங்கிரஸ் கடந்த 10 ஆண்டுகளை செஞ்சிருக்கா? திரு ராகவன், பாஜகவுக்கு இயல்பாகவே சில பொருளாதாரத்துல சர்வதேச கச்சா எண்ணெய் விலை உயர்வுல சாதகமான சூழல் இருந்தது. காங்கிரஸின் போது வந்து ரொம்ப கடுமையான விலையேற்றம்லாம் இருந்தது. உங்களுக்கு கச்சா விலை குறைகிற போது நீங்க முழுமையான பயனை இன்னும் கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். I disagree with you. நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்னது மாதிரியே இருக்கட்டும். எங்களுக்கு உலக அளவில் மார்க்கெட்டில் ப்ராப்ளம், அதனால தான் இவங்க சொன்னாங்க விலை நீங்களா குறைச்சிங்க, அங்கே மார்க்கெட்டில் குறைஞ்சி போச்சு. இப்போ இன்னைக்கு விலை ஏறுது இல்லை, அந்த மார்க்கெட்டில் ஏறுது. அந்த வார்த்தை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இவங்க ஏற்றுக்க தயாராக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அப்படின்னா
விலை குறைகிற போது முழுமையான பயனை நீங்க சார், ஏழை யார் மக்களுக்கு என்ன கொண்டு யார்ஷிப் போகலாம்னு கேக்குறாரு. முழுமையான பயன்கிறது என்ன? இதுவரைக்கும் பெட்ரோல் எண்ணெய் நிறுவனங்களுக்கு இருக்கிற ஒரு அளவு கொஞ்சம் சமாளிக்க வரி கொஞ்சம் போட்டீங்களா இல்லையா? அதுக்கு பதில் கொஞ்சம் சொல்லுங்க. 4 முறை வரி போட்டீங்களா இல்லையா? இதுவரை எந்த அரசும் செய்யாத நீங்க வாஜ்பாய் அரசு கூட செய்யல. நீங்க செஞ்சீங்களா இல்லையா? சார், இப்போ இந்தியா ஒரு அரசாங்கத்துக்கு வருமானம்ங்கிறது வரி மூலமா தான். அதனால நீங்க பெட்ரோல் டீசல் மாத்திரம் இல்ல, நம்ம உள்ள இதுக்கு போனோம்னா எல்லாத்துக்கும் டாக்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அத சொல்லல நான் கேட்பது. tax போக extra கொஞ்சம் tax. இருங்க. 10 முறை குறைக்கும் பொழுது நீங்கள் அதுக்கு நீங்க பாராட்டல. இன்னொன்னு திரும்ப இன்றைக்கு சம்பந்தம் இல்லாம டீரெகுலரைஸ் பண்ண ராகவன், விஷயத்துக்கு அப்புறம் நீங்க- மீண்டும் அதையே பேசுவது சரி கிடையாது. ஏற்கனவே நீங்க அந்த வரி போக கூடுதலா 10 ரூபாய் பிஜேபி போட்டீங்கன்னு கவர்மெண்ட் செஞ்சது தப்புன்னு சொன்னா டீரெகுலரைஸ் பண்ணது வாஜ்பாய் நம்ம கவர்மெண்ட் பெட்ரோல் மாத்தி சார்ந்து திரு ஆளூர் ஷானவாஸ், நம்ம இந்த ஓராண்டுல உரைகளாக இருக்கிற போது சில இடங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல தவறுது அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க குற்றச்சாட்டாக வைத்தீர்கள் என்றால் அவங்க பதில் சொல்வதற்கு சரியாக இருக்கும். எந்த இடங்கள்ல இந்த ஓராண்டு கால சாதனை உரைகளாக நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த இடங்கள் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ஓராண்டு கால ஆட்சி முழுவதும் சர்க்கிள் தான். அவர்கள் எதை சொல்லி நாட்டை கைப்பற்றினார்களோ, மக்களிடம் எந்த நம்பிக்கை விதைத்தார்களோ அதற்கு நேர் முரணாக அவர்கள் தேர்தல் களத்தில் எங்கேயுமே மதவாதம் குறித்து பேசவில்லை, வளர்ச்சி குறித்து பேசினார்கள். நாட்டை முன்னேற்ற போகிறோம் என்று சொன்னார்கள். அடித்தட்டு மக்களின் வளர்ச்சி தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அதானியை கொண்டு போய் தேசிய வங்கியிலிருந்து அவ்வளவு பணத்தையும் எடுத்து அவர் கையில் கொடுக்கக்கூடிய, அவருக்கு கடை திறந்து விடக்கூடிய, மடை திறந்து விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். குறுக்கிடுக்கு மன்னிக்கவும், அதானிக்கு நம்ம ரொம்ப யூகமா மிகைப்படுத்தி பேசுறோமா? எல்லா பணத்தையும் அதானிக்கு கொண்டு போய் பாஜக அரசு தனியார் வங்கிகள் கொடுக்க மறுத்தது. ஒரு பிசினஸ் அது லாபகரமான விஷயம்னா தனியார் வங்கி ஓடி போவான்ல, ஏன் போகல? HSBC வங்கி உட்பட பல வங்கிகள் கொடுக்க மறுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்து தூக்கி கொடுத்துட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? கொடுத்துட்டாங்க தெரியுமா? ஒப்பந்தம் போட்டுட்டீங்களா? கொடுத்துட்டாங்க தெரியுமா? அதுதான் ஒரு வெறும் அரசியல் பேச்சு. இதெல்லாம் வெறும் மேடை பேச்சுக்கு சரியா இருக்கும். அப்ப அதான் மேடை பேச்சுக்கு சரியா இருக்கும். பண்ணலங்க. லோனே அவார்ட் பண்ணல. ஆனா அதுக்குள்ள எதிர்ப்பு வந்ததனால அதெல்லாம் அப்படி எப்படி இருக்கு? நீங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நீங்க அமைதி எல்லா விஷயமும் அப்படித்தான். நீங்க இவர்கள் முதல்ல வந்து குட்டியை விட்டு ஆழம் பாக்குறதுன்னு ஒண்ணு உண்டு தமிழ்ல. அது மாதிரி முதல்ல எல்லாமே செஞ்சு பார்ப்பாங்க, பின்னால இரண்டாம் கட்ட தலைவர்களை விட்டு பேசி பார்ப்பார்கள். அதற்கு நாட்டில் என்ன எதிர்வினை வருகிறது என்பதை பொறுத்து முடிவை எடுப்பார்கள். அப்போ அதுதான் எல்லா விஷயம் அப்படிதான். நீங்க ஓராண்டு காலமா பாருங்கள், எல்லாவற்றையுமே நீங்க சாதனைன்னு எதையுமே பார்க்கல. எல்லா வகையிலும் நீங்க எதையுமே சாதனைன்னு பார்க்கல. அரசியலமைப்பு சட்டத்தையே கேள்வி எழுப்புகிற அளவுக்கு ஒரு எல்லைக்கு போய் இருக்கிறார்கள். குடியரசு தின ஊர்வலத்திலேயே மதச்சார்பின்மை சோசியலிசம் என்கிற அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வாசகத்தை இல்லாமல் ஒரு மதம் சார்ந்து இந்த அரசை கணிக்கிறீங்க. எல்லா வகையிலும், அதாவது பொருளாதார ரீதியிலும் மதச்சார்பின்மை ரீதியிலும் ரெண்டுமே இவர்கள் நேர் எதிரான. இந்த நாட்டுடைய வளர்ச்சி 7.5 அது 8.5ன்றதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளலையா? இவர்கள் சொல்ற மாதிரி அவரும் திரு ஜிசி சேகர், சர்க்கிள்னு நீங்க எதை பார்க்கறீங்க? இந்த ஓராண்டு காலத்துல எந்த இடத்துல இந்த அரசு சறுக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சர்க்கிள்ல வந்து அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண விதம் ரொம்ப நல்ல விதத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. திடீர்னு அந்த பெர்செப்ஷன் வரும்போது அது மாதிரி சிறுபான்மையர் மீது இந்த கவர்மெண்ட் வந்து அழுத்தம் கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு பெர்செப்ஷன் வந்த போது அதை ஃபைட் பண்ணுறதுக்கு இவங்க கொஞ்சம் டிலே பண்ணாங்கன்னா தோன்றுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்செப்ஷன் தான் பார்க்குறீங்க. பெர்செப்ஷன் தான். இப்போ இந்த கிறிஸ்டியன் இதில் சர்ச் அந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் நடந்துச்சு. அது வந்த உடனே அமெரிக்காலேருந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய சர்ச் லீடர்ஸ்லேருந்து எல்லாரும் வந்து இங்கே ஜூலியஸ் ரிபரோ முன்னாள் டிஜிபிலேருந்து எல்லாரும் வந்து இங்கே வந்து கிறிஸ்டியன்ஸ்லாம் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு இது அந்த 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 டைத்தில் இந்த கவர்மெண்ட் வந்து அதை வந்து அந்த டைத்தில் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து கொஞ்சம் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணதுனால அந்த இமேஜ் கொஞ்ச நாள் நின்னுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன ப்ரூவ் ஆச்சு, இது ஆல்மோஸ்ட் 90% of these incidents were law and order issues, it were local issues. It had no religious overreach அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. அத அவங்க இன்னும் வந்து அத பெரிய சரி பண்ணல. நான் ஏன்னா ஆளூர் ஷானவாஸ் அந்த இடத்துல தான் மதச்சார்பின்மை நோக்கி தான் அவர் குற்றச்சாட்டை வச்சாரு. நீங்களும் அது சார்ந்து இருக்கிறப்ப நீங்க ஆளூர் ஷானவாஸிடம் இருந்து எந்த விதத்துல வேறுபடுறீங்க? அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணின ஸ்பீடு போராது. இந்த மாதிரி ஒரு அவங்க இமேஜை பாதிக்கிற மாதிரி ஒரு கேம்பெயின் நடந்த போது இந்த கவர்மெண்ட் வந்து அதை சரியா கையாளல அப்படின்னு தான் நான் சொல்றேன். கேம்பெயின் வந்து வெளியே அமைப்புகள் செய்யல,
பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர்கள் செய்கிறார்கள். அதை பார்க்கணும் நீங்க. இந்த சர்ச்சைக்குரிய பேச்சு அவ்வளவு பேசினது யாரு? ஏதோ ஒரு விஹெச்பி தலைவரோ ஒரு RSS தலைவரோ பேசினா கூட அது இன்னொரு அமைப்பு பேசுது, எங்களுக்கு அவங்களை நாங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும்னு பிரதமர் கேட்கலாம். ஆனால் சாக்ஷி மகாராஜ் நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர், அவ்வளவு பேர் இந்த நாட்டுக்கு இந்த சமய சார்பு உங்களுடைய நீங்க எடை போடுறது இந்த மத சார்பின்மை சார்பு போறீங்க. ஹிதாயத்துல்லா நான் உங்களுக்கு தான் கடைசியா பேசுறேன். நான் உங்களுக்கு தான் நான் 3 நிமிடம் 1 நிமிடத்துக்கு மேலவே கொடுக்க போறேன். ஹிதாயத்துல்லா சுருக்கமாக உங்களுடைய நீங்க கூட சொல்லும்போது சொன்னீங்க ரொம்ப தெளிவா. இன்னைக்கு வந்த பத்திரிகையில 14% வந்து எக்ஸ்போர்ட் growth குறைஞ்சிருக்கு. விவசாயத்தில் 2.5% இருந்தது 1.5% மாறி இருக்கு. விவசாயமும் தொழிலும் குறைந்திருக்கு. இதை விட இந்த ஒரு வருஷத்துல நாங்க மேக் இன் இந்தியான்னு சொன்னாங்க. அப்படியே நம்முடைய ஆளுநர், ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் மேக் இன் இந்தியா சரியில்லை, மேக் ஃபார் இந்தியா தான் தேவை என்று சொன்னார். மேக் ஃபார் இந்தியா தான் அவர் தேவையில்லை. நீங்க சர்க்கிள் ஸ்பெசிஃபிக்கா வாங்க. ரொம்ப தெளிவு. ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு சர்க்கிள்னு சொன்னா 3200 கோடி ஒரு தொலைத்தொடர்பு துறைக்கு இவர்கள் அந்த பேங்க் இது நம்முடைய கோர்ட் சொன்ன உடனே அதை மேல்முறையீடு பண்ணல. கார்ப்பரேட்டுகளுக்கு வாரி வழங்க கார்ப்பரேட்டிசம் அப்படின்ற கோடி ஏற்கனவே 3,75,000 கோடி கடந்த அரசு கொடுத்ததை இந்த வருஷம் 1.25 லட்சம் கோடி ஆக்கி 5 லட்சம் கோடியை கொடுத்திருக்காங்க. ஆனா ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய பல்வேறு மானியம், உர மானியத்தில் இருந்து உணவு மானியம் வரை இவர்கள் மானியத்தை எடுத்திருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை இவர்கள் சம பண்ணணும்னே அவசியம் இல்ல. நீங்க முக்கியமாக சமூக நல திட்டங்கள்ல வந்து மானியம் குறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால ராகவன் நீங்க 2 பிரிவா நீங்க பதில் சொல்லலாம். இவர்களுக்கு பதில் சொல்லுங்க. ஓராண்டு காலங்களில் நான் ரொம்ப நெகட்டிவா அணுகக்கூடாது, சாதனைகள்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையும் நீங்க இணைச்சு சொல்லலாம். இன்னைக்கு நான் இவர் சொல்றாரு இப்போ கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 65%க்கு மேலே தொழில், அதாவது வேலைவாய்ப்பு இருக்கிற இடம் வந்து சிறு தொழில், குறுதொழில், அது குடிசை தொழில், குறுதொழில், இந்த மாதிரி தொழில்கள் தான். அதுக்கு இன்றைக்கு முத்ரா வங்கின்னு ஒரு பேங்க்கை அதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கிரியேட் பண்ணது இந்த கவர்மெண்ட். இன்னொன்று நீங்கள் வந்து சொன்னீங்க இவங்களுடைய ஜிடிபி growth 4.6ல் விட்டு போனாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து 8ல் கொடுத்துட்டு போனோம். அது அப்படியே 10 வருஷம் குறைஞ்சி போய் 4.6ல் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இண்டஸ், அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி தொழிலாளர் எனக்கு சொல்லுங்க எப்பன்னு சொல்லுங்க. யூபிஐ காலகட்டத்துல 8ல இருந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் 8ல கொடுத்தோம், 8.4ல கொடுத்து கடைசில 4.6ல வந்து கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு வந்து உற்பத்தி துறையில 0 growthனு போன ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இவர் பி சிதம்பரம் கடைசியா போட்ட பட்ஜெட்ல, இந்த இன்டரிம் பட்ஜெட்ல சொன்னார். எடுத்து பாருங்க. இப்போ இந்த பட்ஜெட்ல இந்த அரசாங்கம் இன்றைக்கு நாங்க சொல்லியிருக்கிற பல அஃப்கோர்ஸ் அது எங்களுடைய மேனிஃபெஸ்டோலேயே சொல்லியிருக்கிறோம், அதற்கான செயல் திட்டங்களை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைக்கு முத்ரா பேங்க்கு இந்த மாதிரி சிறு தொழில்களை உருவாக்குவதற்காக ஒரு விஷயம். நீங்க சோஷியல் செக்டார்ல பணத்தை குறைச்சிட்டாங்க அப்படின்னு பேசுறாரு. இது வரைக்கும் டிமாண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டிமாண்ட் இருந்தது வரி வருவாயில் எங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும். இப்போ சதவிகிதத்தை 42% உயர்த்திருக்கிறது. இது நல்ல விஷயம் இல்லையா? கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்கணும் சார். பல சென்ட்ரல் கவர்மெண்ட் பாருங்க, எல்லா அது வந்து சில யாட்ஷிக்கை வச்சு கொடுக்குறாங்க. அதனால 10% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது எந்த அரசாங்கம் செய்யாத ஒரு விஷயம். அதனால இவர் நம்முடைய சகோதரர் ஆலூர் ஷானவாஸ் சொன்னாரு, நீங்க செக்யூலரிசம் பிரச்சனை அதெல்லாம் பேசினார். ஏங்க நீங்க வந்து நாடு முழுக்க பிரச்சனையை உருவாக்கினது யாரு? செக்யூலரிசம்ங்கிற ப்ராப்ளம் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இதுல இந்த ரிபப்ளிக் டே அன்னைக்கு அதுல வெளியிட்ட இதுல அட்வர்டைஸ்மெண்ட்ல இல்லைன்னு பேசுற 75க்கு முன்னாடி செக்யூலரிசம்ன்ற வேர்டே கிடையாது. இந்த நாடு செக்யூலரா இருக்குன்னா அதுக்கு காரணம் 80% ஹிந்துக்கள். அதை புரிந்து வச்சுக்கோங்க. உலக நாட்டில் எத்தனையோ எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இங்க பாருங்க, இப்போ சொல்றேன் சார், நாங்க ஒரு முஸ்லீம் நாடை காட்டுங்களா சார்? ஒரு முஸ்லீம் நாடு, செக்யூலர் நாடு, இஸ்லாமியர்கள் துணிவாக சொல்றீங்கல்ல. 75க்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல செக்யூலரிசம் வேர்ட் கிடையாது. திரு ராகவன் சொல்லல. அமெண்ட்மென்ட்ல 47 திரு ராகவன் this country is already secular. சொன்னதனால செக்யூலர் கிடையாது. சொன்னதனால இந்த நாடு செக்யூலர் கிடையாது. ஆல்ரெடி செக்யூலர் பிகாஸ் எனக்கு இல்ல. திரு ராகவன் நான் ஒரே ஒரு இந்த கேள்வி நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு பதில் ப்ளீஸ் allow me. நான் எனக்கு காட்டுங்க உலகத்துல இருக்கிற பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் இருக்கிற நாடு ஒரு செக்குலர் நாடு காட்டுங்க. நம்ம தொடர்ந்து பேசுவதே என்னுடைய கேள்வியை வாங்கிக்கங்க. அவர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொன்னது
இவர் சொன்னது வந்து திரு ஜிசி சேகர் அவங்க சொன்னது வந்து அது ஒரு பர்செப்ஷனா இருக்கு அப்படின்றப்ப, ஆளூர் ஷானவாஸ் சொன்னது உங்களுடைய அமைச்சர்களே பேசுகிறார்கள் அப்படின்றப்ப நீங்க அதை என்டாஸ் பண்றீங்களான்னு கேட்கறேன். அதுதான் உங்க சாதனைன்னு பிரைடோட சொல்றீங்களான்னு கேட்கறேன். எந்த அமைச்சரும் அப்படி தரக்குறைவாக பேசல. இவங்களுக்கு கர்வாப்சி பத்தி பிரச்சனை வந்தது. அதுதான் இவங்களுக்கு நான் என்ன சொல்றேன், 300 பேர் கர்வாப்சி பண்ணிட்டாங்க உத்தரப்பிரதேசல. மதம் மாறி இஸ்லாமியர்கள் இந்துவாக மதம் தாய் மதம் திரும்பினார்கள். கோவம் வருது. பல்லாண்டு காலமாக மதமாற்றம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் வந்து வேண்டாம். இந்த விவாதம் என்பது இந்த விவாதம் என்பது ஒவாசி என்ன சொன்னாரு? ஒவாசி இல்ல இல்ல நம்ம விவாதத்தினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். நிறைவுக்கு வந்துட்டோம். திரு ஜிசி சேகர் திரு நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். இறுதியாக சொல்லிடுங்க. பாசிட்டிவ்ஸ்ங்கிறது வந்து டெஃபினட்டா இருக்கு. மோடி வந்து வெளிநாட்டு பயணத்துல இந்தியாவுக்கு வந்து இமேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. நல்லாவே நம்ம நேரத்தை கடந்து போய் இம்ப்ரூவ் பண்ணிருக்கார். இந்தியாவுக்கு வர வேண்டிய நியூக்ளியர் சப்ளைஸ், அதே மாதிரி மிலிட்டரி சப்ளைஸ் அதெல்லாம் வரதுக்கு வழிவகை பண்ணிருக்காரு. உங்க 4 பேருக்கு எனக்கு கட்டாயமா எனக்கு ஒரு வினாடிகள் கூட தாமதிக்க கூடாது. நான் முடிச்சு ஆகணும். நம்ம நேரத்தை கடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு ஆரோக்கியமான விவாதம். 4 பேருமே வந்து ரொம்ப ஆழமான பார்வைகளை முன் வச்சீங்க. அடுத்தடுத்த ஆண்டு காலங்கள் மக்கள் நலன் சார்ந்து இந்த அரசு பயணிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெறுகிறோம். 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.